கார்த்திகை தீப திருவிழா சுமதி ஸ்ரீ சொன்னது போல எல்லா கோவில்களிலுமே கொண்டாடப்பட்டாலும் கார்த்திகை தீபம் என்றவுடன் மகாதீபம் என்றவுடன் நினைவிற்கு வருவது திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலை அவ்வளவு சிறப்புகளை கொண்டதா? திருவண்ணாமலையினுடைய சிறப்புகளை சொல்வதற்கு நமக்கு இந்த 2 மணி நேரம் போல நமக்கு போதாது. அது பல யுகங்களாகவே ஆன்மீக சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு மலையாக உணரப்படுகிற ஒரு இடம் திருவண்ணாமலை. ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லிட்டா உங்களுக்கு வியப்பாக இருக்கும். இப்போ இமயமலை இருக்குது. இமயமலை இந்த உலகத்துக்கு எத்தனை ஆண்டு காலம் அப்படின்னு ஒரு கணக்கு, இந்த கணக்குகளை அறிவியல் பூர்வமாக எடுக்கலாம். கார்பன் டேட்டிங் முதலான பல முறைகள் அதில் இருக்குது. அப்படி இமயமலையை கணக்கீடு செய்தால் கிட்டத்தட்ட 50 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு வந்தது இமயமலை. இப்போ இதுவே நமக்கு வியப்பாக இருக்கும், 50 மில்லியன் வருடங்கள் என்பது. திருவண்ணாமலையிலே இருக்கிற பாறைகள் எப்போது இந்த உலகத்துக்கு வந்ததுன்னு ஒரு கணக்கு எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 4000 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு என்று ஒரு கணக்கை அறிவியலாளர்கள் கொடுக்கிறார்கள். பாறைகளில் 3 விதம் இருக்குது. இக்னீஷியஸ் ராக்ஸ் என்று சொல்லுவார்கள். அதுதான் நெருப்பு பிழம்பு குளிர்ந்து 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 படிந்து பாறையாகி அந்த பாறைகள் திரண்டு மலையாவதற்கு ரொம்ப நீண்ட காலம் ஆகும். அப்படி ஒரு கணக்கு போட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட 4000 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு தாத்தா மாதிரி, ஒரு முதிர் தாத்தா அந்த மலை. இப்போ இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால், இந்த பூமி தோன்றி எத்தனை காலமானதுன்னு ஒரு கணக்கு போட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட 2மே பக்கத்தில் பக்கத்தில் வருகிறது. அப்போது உலகம் என்று தோன்றிய காலகட்டத்திலிருந்தே கிட்டத்தட்ட இருக்கிற மலை திருவண்ணாமலை. அதுதான் அதனுடைய பெருமைகள் எல்லாவற்றிலும் மகத்தானது, தொன்மையானது. இந்த கார்த்திகை திருநாளை பொறுத்தவரையில் திருவண்ணாமலையில்தான் அந்த நிகழ்ச்சி அரங்கேறியது. எல்லாரையும் காப்பாற்றுகிற தெய்வமான திருமாலும் படைப்பு கடவுளான நான்முகனுக்கு அப்போ 5 தலை. இப்போ நான் சொன்னோன்னே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, 4 தலை தானே பிரம்மாவுக்கு. நான் முதல்ல அவருக்கு 5 தலை தான் இருந்தது. இவர்கள் இருவரும் கொஞ்சம் ஒரு சின்ன உரசல் வரும் தானே, யார் ரொம்ப பெரியவர்கள் என்பது மாதிரியான ஒரு சின்னஞ்சிறு உரசல். இவர்களுக்கு இடையிலே மகா பெரிய ஒரு தீபமாக ஒரு அக்னி பிழம்பு ஒன்று தோன்றியது. இப்போ 2 பேரும் என்ன முடிவுக்கு வருகிறார்கள் என்றால், இந்த அக்னி பிழம்பினுடைய அடியையும் முடியையும் தேடி செல்வோம், யாருக்கு அது கிடைக்கிறதோ அப்போ அவங்க தானே பெரியவங்க என்ற ஒரு சிறு பந்தயம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். படைப்பு கடவுளான நான்முகன் அன்னப்பறவையின் வடிவத்தை எடுத்து மேலே 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 பறந்தார். காக்கிற கடவுளாகிய திருமால் வராகத்தினுடைய உருவத்தை எடுத்து பூமியை குடைந்து 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 கீழே போனார். ஆனால் அந்த அக்னி பிழம்பினுடைய அடியையும் முடியையும் காண முடியாது தானே. அதனால தானே மாணிக்க வாசகர் இந்த திருவண்ணாமலைக்கு ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதின்னு பாடுறாரு இல்லையா, அதை கண்டுபிடிக்க முடியல. அப்போ திருமால் இதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று ஒத்துக்கொண்டார். ஆனால் மேலே பறந்து கொண்டிருந்த அன்னப்பறவைக்கு அப்படி ஒத்துக்கொள்வதற்கு மனம் இல்லை. பின்னாடி ஒரு சின்ன தாற்பயம் இருக்கு. திருமால் வளங்களினுடைய தலைவர். வளங்கள் என்றால் செல்வங்கள்னு வச்சுக்கோங்களேன். அவர் தானே நம்ம வாழ வைக்கிற கடவுள். செல்வத்தில் எவ்வளவு இருந்தாலும் ஒரு நிறைவு வராதுன்னு செல்வந்தர்களே சொல்லிடுவாங்க, ஒத்துப்பாங்க. ஆனால் செல்வத்தினாலே வர ஆணவத்துக்கு ஒரு எல்லை உண்டு, அறிவினாலே வருகிற ஆணவத்துக்கு எல்லை கிடையாது. அது தனக்கு எல்லை இருப்பதாகவே நம்பாது. அப்படித்தான் பிரம்மன் அறிவினுடைய ஒரு வடிவமாக மேலே போகிற போது இதை காண முடியாதுன்னு ஒத்துக்கொள்ள மனம் இல்லாமல் இருந்த நேரத்தில் சிவனுடைய முடியிலிருந்த ஒரு தாழம்பு கீழே விழுந்தது. இவருடனே தாழம்போடு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொள்கிறார். நான் முடியிலே தான் உன்னை பார்த்தேன்னு கீழே நீ சாட்சி சொல்லுன்னு சொல்கிறாரு. தாழம்பூவும் மறுக்க முடியாமல் ஒத்துக்கொண்டது. ஆனால் அந்த பரம்பொருளுக்கு தெரியாதா இது பொய் என்று. அதனால் பொய்யான ஒரு கூற்றை சொன்னதற்காக பிரம்மனுக்கு இந்த புவியில் முழுமையான கோவில்கள் கிடையாது என்கின்ற ஒரு சாபம் வழங்கப்படுகிறது. தாழம்பூவை சிவபூஜையில் சேர்த்து கொள்ளக்கூடாது என்றும் பொய் சாட்சி சொன்னதற்காக தாழம்பூவுக்கு அந்த சாபம் வழங்கப்படுகிறது. அப்போ இருவரும் இணங்கி கேட்டுக்கொண்டதனால் அடியும் முடியும் இல்லாமல் பறந்து விரிந்த அந்த பேரொளி குளிர்ந்து 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 ஒரு மலையானது. அதுதான் திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலை மலையே தான் அங்கே சிவம். அதனால தான் அங்கே சிவவலம் என்பதும் கிரிவலம் என்பதும் 2ம் அங்கே ஒன்று. இந்த மலை இன்னமும்
குறுகி 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 லிங்கமாக அங்கே மாறியது. அதுதான் லிங்கோத்பவராகவும் அங்கே திருவண்ணாமலையிலே வீற்றிருக்கின்ற அண்ணாமலையாராகவும் காட்சி தருகிற இடம் அந்த இடம். இதுதான் திருவண்ணாமலையினுடைய ஆகப்பெரிய சிறப்பு. இவங்க என்ன சொல்லுகிறார்கள் என்றால், திருவண்ணாமலையில் இருக்கிற அந்த மலை கந்தக மலை. அவங்க சுமதி ஸ்ரீயும் அதை குறிப்பிட்டாங்க. பஞ்சக்ஷேத்திரத்திலே அது நெருப்புக்கான அக்னிக்கான கோவில் என்பது திருவண்ணாமலை தான். அதனால் அந்த மலையினுடைய தோற்றத்தை பற்றி பலவிதமான ஆச்சரியமான கருத்துக்கள் உண்டு. ஒன்று, அந்த மலையிலே வாழ்ந்த சித்தர்கள் எல்லாம் அங்கேயே தான் நிரந்தரமாக இருக்கிறார்கள் அப்படின்றத எல்லாரும் பல பேர் ஆன்மீக அனுபவமாக அதை உணர்கிறார்கள். அங்கதான் அவர்கள் இருக்கிறார்கள் என்றும் அவர்களினுடைய பார்வையும் அவர்களினுடைய கருணையும் அந்த இடத்திலே உறைவதாகவும் பல பேர் சித்தர் மடங்களும் நிறைய இருக்கிறது. அதனால்தான் எல்லா ஞானியரையும் கவரக்கூடிய மலை திருவண்ணாமலை. அவங்க வந்துட்டு பல பேர் திரும்பியே போகலை. அவங்கவுங்க எந்தெந்த ஊர்லேருந்தோ தான் வராங்க. ஆனால் அந்த மலையிலே இருக்கின்ற அந்த சக்தி பரம்பொருளை அவர்களுக்கு காட்டுவதால் திரும்பி போக முடியவில்லை. ரமண மகரிஷி மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற திருச்சுழி அவருடைய ஊர், மதுரையிலே இருக்கிறார். அவங்க வீட்டுக்கு வந்த யாரோ ஒருத்தர் அருணாச்சலேஸ்வரர்னு சொல்றாரு. அந்த சொல் தான் காதில் விழுது. அந்த ஒரு சொல் காந்தம் மாதிரி அவரை திருவண்ணாமலை வரை வர வைக்கிறது, ரொம்ப இள வயதிலேயே. அப்படித்தான் ஞானியரை கவர்கின்ற மலை திருவண்ணாமலை. இதில் இருக்கிற சக்தி அப்படிப்பட்ட ஒரு அபரிமிதமான சக்தி. அங்கே இருக்கிற பல துறவிகள் மருத்துவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன ஒரு டாக்டர்கிட்ட போனால் என்ன கொடுப்பாங்க? ஒரு மாத்திரை, ஒரு மருந்து, அந்த பொடி, இந்த சூரணம். ஆனால் அவர்கள் எந்த நோயோ அதற்கேற்ற மாதிரி இவ்வளவு முறை கிரிவலம் செய்து வா என்று சொல்லுகிற மருத்துவர்கள் அங்கே இருக்கிறார்கள். சித்த மருத்துவர்கள் இருக்கிறார்கள். என்ன வியாதியோ இந்த நேரத்தில் இவ்வளவு சுற்று, அந்த நோய் அவர்களுக்கு தீருகிறது என்றால் அந்த மலையிலே இருக்கிற அபரிமிதமான மூலிகை வளமும் அருள் வளமும் எல்லாரையும் காப்பாற்றுகின்ற மாபெரும் சக்தியாக இருக்கிறது. எனவே ஆன்மீக அதிசயங்களினுடைய ஒற்றை கோவிலாக திருவண்ணாமலை கோவிலும் அந்த மலையாக திருவண்ணாமலையும் இருப்பது தான் திருவண்ணாமலையினுடைய தனிப்பெரும் சிறப்பு. அதே போல் அந்த மலைக்கு காந்த மலை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு முறை போனவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த இடத்துக்கு தன்னை நோக்கி அந்த மலை அழைத்து கொண்டே இருப்பதால், அண்ணாமலையார் அழைத்து கொண்டே இருப்பதால் அதை காந்த மலை அப்படின்னு சொல்றாங்க.